என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரம், காமராஜர் ஆட்சியினுடைய சாதனைகள், அவருடைய புகழ், இவற்றை மட்டுமே பேசி மீண்டும் ஆட்சியை அமைக்க முடியாது. தமிழகத்தில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டுமானால் என்ன செய்ய போகிறோம், இன்றைய தமிழகத்தின் தேவை என்ன, எதிர்கால தேவைகளை என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய புதிய முழக்கங்களை, புதிய நம்பிக்கையை வழங்கினால்தான் காங்கிரஸ் வெற்றி காண முடியும் என்ற அவரது பேச்சு பெரும் சர்ச்சையை காங்கிரஸ் கட்சிக்குள் ஏற்படுத்தியிருக்கிறது. காமராஜரை விமர்சிக்கும் தொனியில் பேசக்கூடாது என்று எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கின்றன. EVKS இளங்கோவனும் எச்சரித்திருக்கிறார். தான் அந்த பொருள்பட பேசவில்லை, காமராஜருடைய புகழுக்கு குந்தகம் விளைவிப்பது தன்னுடைய நோக்கம் அல்ல, களங்கம் ஏற்படுத்துவது என்னுடைய நோக்கம் அல்ல என்றும், எதிர்கால திட்டங்கள் குறித்தும் நிகழ்கால நிலைப்பாடு குறித்தும் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வகையில் தொழில் வளம், இளைஞர் நலன், அடிப்படை வசதிகள் போன்ற தமிழகத்துக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை முன்வைக்க வேண்டும் என்றுதான் நான் பேசினேன் என்று கார்த்தி சிதம்பரம் சொல்லியிருக்கிறார். இது விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. GK வாசன் காமராஜரை மறைத்துவிட்டு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி அமைப்போம் என்று பேசுவது எப்படி என்கிற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி, புதிய முழக்கம் அவசியமானதா, பழைய முழக்கமோ புதிய முழக்கமோ, இதை இரண்டையுமே வைத்தாலும் காங்கிரஸ் மீண்டும் உயிர் தெழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? காமராஜர் ஆட்சி என்ற முழக்கம் காலத்தின் தேவையா அல்லது பொருத்தமற்ற ஒரு வெற்று பேச்சா? நாம் விவாதிக்கலாம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி, GK வாசன் தொடங்க இருக்கக்கூடிய கட்சியின் சார்பில் திருமதி மகேஸ்வரி அவர்கள், நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த திரு ஐயநாதன் அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதாரணி அவர்கள். வணக்கம். காமராஜர் ஆட்சி, அதனுடைய 9 ஆண்டு கால ஆட்சி என்பது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது, வளர்ச்சிக்கான அடித்தளத்தை நிறுவியது, கல்வி பரவலாக்கலை உருவாக்கியது அப்படின்ற பெருமைகளை தமிழ்நாட்டில் யாருமே டிஸ்பியூட் செய்ய முடியாது. அதனால்தான் காமராஜர் ஆட்சி வேண்டும்னு சொல்ற குரல் இருக்கிறதே தவிர அதற்கு முன்னால் ஆட்சி செய்த ராஜாஜியின் ஆட்சி வேண்டும் அப்படின்ற குரல்கள் தமிழ்நாட்டில் இல்லை. இது மக்களுடைய ஆட்சியாக, பிரதிநிதியாக, ஏழைகளின் பிரதிநிதியாக விளங்கியவர். அந்த லெகசியில யாருக்கும் மாற்று கருத்து இல்லை அவருடைய புகழ. இப்ப எழக்கூடிய கேள்வி, காமராஜர் ஆட்சி அப்படின்ற ஒரு முழக்கத்தை மட்டும் வைத்து வெற்றி பெற முடியாது, புதிய முழக்கத்தை முன்னிறுத்த வேண்டும் அப்படின்னு கார்த்தி சிதம்பரம் சொல்றது எந்த அளவுக்கு சரியானது? அவர் காமராஜருடைய புகழை இருட்டடிப்பு செய்யக்கூடியது அப்படின்னு பார்க்கிற பார்வை சரியான ஒன்று அவர் பேச்சு? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சிதம்பரம் பேசியது சரியான கருத்துன்னு தான் நான் சொல்கிறேன். அவர் இட் இஸ் அ மாடர்ன் ஸ்பீச். அவர் கரெக்டாக தான் பேசியிருக்காரு. அவர் அதாவது நீங்கள் பழம்பெருமையை பேசிக்கிட்டு மட்டுமே எப்பயுமே ஆட்சியை செஞ்சிட முடியாது, அதுவும் ஆட்சியை கைப்பற்ற முடியாது, ஒரு அரசியல் கட்சியை நடத்தவும் முடியாது. அதில் சிக்கல் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அரசியல் கட்சி கூட்டங்களில் பேசும்பொழுது, நாம் பத்திரிகையாளர்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், அரசியல் கட்சி தலைவர்கள் பேசும்பொழுது அவர்கள் சற்று எச்சரிக்கையாக பேசுவது அவர்களுக்கு நல்லது. அவர் சொன்னதை ஏதோ ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டு அங்கே இந்த சிக்கல் உருவாகி இருக்குது. இன்றைக்கு அவர் கார்த்தி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரிஜாயிண்டரில் கூட அவர் தெளிவாக தான் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் விட முக்கியமாக அவர் சொல்றது இப்போ மோடி பிரைம் மினிஸ்டர் மோடி வாஜ்பாயோட சாதனைகளை பேசாமல் நான் இதெல்லாம் செய்வேன்னு சொன்னது தான் இளைஞர்களிடம் மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்கு வங்கியாக மாறியது. அந்த மாதிரி அவர் கரெக்டா தான் பேசியிருக்காருன்னு எனக்கு தோணுது. பட் அவர் இன்னும் கொஞ்சம் காஷியஸா இருந்திருந்தாருன்னா இந்த சர்ச்சையை தவிர்த்திருக்கலாம். மனந்திருந்து பேசக்கூடாதுன்னு மறைமுகமா சொல்றீங்க, உங்களுடைய கருத்து என்ன? பொதுவாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களது ஆட்சி என்பது நீங்கள் சொன்னது போல தமிழகத்தினுடைய பொற்கால ஆட்சி. அவர்களது ஆட்சி காலத்திலே தான் தமிழகம் அனைத்து துறையிலும் ஒரு நல்ல வளர்ச்சியை எட்டியது. ஒட்டுமொத்த வளர்ச்சியை தமிழகம் அப்போதுதான் அவர்களது ஆட்சி காலத்திலே தான் கண்டது. உதாரணமாக சொல்லணும்னா, எந்த விதமான தொழில்நுட்ப வசதியும் இல்லாத காலத்திலே மனிதன் செல்வதற்கே ஒரு பயப்பட்ட ஒரு கடினமான இடங்களிலே கூட சென்று அணைகளை கட்டினார். 13க்கும் மேற்பட்ட அணைகளை கட்டி பாசனத்தை பெருக்கி மிக பெரும் விவசாய புரட்சிக்கு வித்திட்டார். அதே போன்று பொதுத்துறை என்கின்ற புதுத்துறையை புகுத்தி தொழில் வளர்ச்சிக்கு வித்திட்ட பெருமையும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு உண்டு. அனைத்திற்கும் மேலே படிக்காத மேதையான காமராஜர் அவர்கள் ஒரு அறிவார்ந்த தமிழகத்தை, ஆற்றல் மிகுந்த தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக, எல்லாருக்கும் கல்வி என்கின்ற நிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக
இலவச கல்வி, இலவச சீருடை, அந்த சாதனைகளை இலவச மதிய மட்டும் உணவு. பேசினால், அந்த சாதனைகளை மட்டும் பேசினால் இன்றைக்கு காங்கிரஸ் மீண்டும் இருத்தல வாய்ப்பில்லை. புதிதாக சில நம்பிக்கைகளை என்ன செய்ய போகிறோம் என்பதை சொல்லணும்ன்ற கார்த்தியோட வாசகங்களை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, எங்களோட கருத்து என்னன்னா, கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பெயரை சொல்லாமல் தமிழகத்திலே எவருமே ஆட்சி செய்யவும் முடியாது, அரசியல் பேசவும் முடியாது. எங்களுடைய தலைவர் மக்கள் தளபதி ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது மிக அழகாக தெளிவாக சொன்னார்கள். அகில இந்திய அளவிலே தேசப்பிதா அண்ணல் காந்தியடிகளை சொல்லாமல் அரசியல் செய்ய முடியாது. அதே போன்று தமிழகத்திலே கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் புகழை சொல்லாமல் யாருமே ஆட்சி செய்யவும் முடியாது, அரசியல் செய்யவும் முடியாது. ஏனென்றால் காமராஜர் ஆட்சி என்பது ஒரு முன்மாதிரி, அது அளவுகோல், ஒரு பிரசிடென்ட்ங்க. அதையோடு ஒப்பிட்டு பார்த்துதான் எதையெல்லாம் நாம் செய்யவில்லை, எதை செய்ய வேண்டும் என்பதை இப்போது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அதனை தவிர்த்து விட்டு இங்கே அரசியல் செய்வதற்கு வாய்ப்பில்லை. ஐயா அவர்கள் இங்கே நம்முடைய போதுமா என்பதுதான் கேள்வி. நாம் தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் சொன்னதிலே எனக்கு ஒரு சிறிய மாறுபட்ட முரண்பாடு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் சொன்னார்கள், மோடி அவர்கள் கூட, கார்த்திக் சிதம்பரம் அதை சொல்லி இருக்கிறார், மோடி அவர்கள் வாஜ்பாயுடைய ஆட்சியை சொல்லி ஆட்சிக்கு வரவில்லை என்று சொல்கின்றார். ஆனால் காமராஜர் அவர்கள் வேறு, வாஜ்பாய் அவர்கள் வேறு. இவர்கள் சாதனை யாரோடும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இவர்களுடைய சாதனையை எவராலும் எட்டி பிடிக்கவும் முடியாது, காமராஜர் அவர்களை சாதனை எவராலும் முறியடிக்கவும் முடியாது. பிரச்சனை அது அல்ல. இப்ப காமராஜரோ வாஜ்பாயோ கடந்த கால ஆட்சி பழம் பெருமையை மட்டும் பேசி நாம் இன்றைக்கு வாழ முடியாது. இன்றைய இளைஞர்களை கவர வேண்டுமானால் புதிய முழக்கங்களை முன்வைக்கணும் அப்படின்ற ஒன்றுதான் இதில் அடிநாதமாக இருக்கிற ஒரு கருத்து. அதுதான் சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு ஐயநாதன், காமராஜருடைய புகழை பற்றி விரிவாக மகேஸ்வரி அவர்கள் சொன்னாங்க. அவரை ஒதுக்கிவிட்டு அரசியல் செய்ய முடியாது, இங்கு அரசியல் செய்ய வேண்டுமானால் காமராஜரை சொல்ல வேண்டும். அதுல எந்த கட்சிக்கும் மாறுபாடில்லை. திராவிட கட்சிகள் கூட காமராஜரை சொல்கின்றன. ஆனால் விவாதத்துக்குரிய பொருள் சர்ச்சைக்குரியது. காமராஜர் ஆட்சி அந்த பெருமைகளை மட்டும் பேசுவது இன்றைக்கு எடுபடுமா, அல்லது அச்சாதீன் நல்ல காலம் பிறக்க போகிறதுன்னு மோடி சொன்னது மாதிரி புதிதாக வார்த்தைகளை, முழக்கங்களை முன்வைக்க வேண்டுமா? இப்ப காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையை எடுத்து நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா, காமராஜரை வைத்து தமிழ்நாட்டு மக்கள் காங்கிரஸை பார்க்கவில்லை. அப்படி பார்ப்பதற்கு எந்த தொடர்பும் இல்லை, இரலவென்ட். இன்றைக்கு 39 தொகுதிகளில் போட்டியிட்டு இணைச்சு பார்க்கல தமிழ்நாட்டு மக்கள். அப்படி இவங்க எதுவும் நடந்துக்கல. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னம்னா, காமராஜருடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஏற்படுத்த வேணும்னு சொன்ன இவங்க ஒரு குணத்தின்படி நீங்க பாங்க, காமராஜர் ஒரு ஆண்மைமிக்க ஒரு தலைவரா இருந்தாரு, அகில இந்திய தலைமையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தி பெற்றவரா இருந்தாரு. ஒரு மாநிலத்தில் நீங்க ஆணாதிக்கம் செல்வாக்கான ஒரு ஆளுமையுள்ள தலைவர். அவர் இந்திரா காந்தியை தானே தேர்ந்தெடுக்கிறாரு, அவர் இந்திரா காந்தியை தானே தேர்ந்தெடுக்கிறாரு. சர்ச்சைக்குரிய வார்த்தை, ஒரு தீரமான, அது தீரர் அப்படின்னு சொல்லுவாங்க காமராஜர். நான் அவருடைய தொண்டனா, அதனால அந்த அளவுக்கு அவர் சாதிச்சவர். அப்படிப்பட்டவர் தமிழ்நாட்டில் சாதித்ததை போல இவர்கள் கடந்த 50 ஆண்டு காலத்தில் காமராஜரை போல அகில இந்திய அளவில் சாதித்தது என்ன சொல்லுங்க? இல்ல தமிழ்நாட்டுக்கு இவங்க சாதிச்சது என்ன? எதுவுமே இல்ல. ஒரு மத்திய ஆட்சியில் இருந்தும் கூட தமிழ்நாட்டிற்கு இவர்கள் செய்தது என்று சொல்லிக்கொள்ள ஒண்ணு. அதனால இன்னைக்கு நீங்க காமராஜரை பற்றி நீங்க பேசுனீங்கன்னா, திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொன்னது ரைட்டு, இது பழம்பெருமை தான். அதுவும் இரலவென்ட் பழம்பெருமை. இவங்கள யாரும் காமராஜரை போன்றவர்களும் கிடையாது. இவங்களால காமராஜரை போன்ற ஒரு மத்திய ஆட்சிக்கு இணையாக நின்று ஒரு செல்வாக்கு பெற்ற தன்மை பெற்றவர்களும் கிடையாது. அப்ப கார்த்திக் சிதம்பரம் சொல்றது சரிதானே? நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னும் போது காங்கிரஸ்காரங்க செஞ்சது என்னன்னு சொல்ல முடியாதனாலதான் காமராஜர் பேரை சொல்றாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டில், என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஒரு தப்பாலாம் எடுத்துக்காதீங்க, ஒரு விமர்சனமா ஒரு பத்திரிகையாளராக சொல்றேன், காங்கிரஸ் ஒரு பேர் இயக்கம் அப்படின்னு தான் நம்மளோட பேசக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள்லாம் பேசுவாங்க. இன்னைக்கு அது எப்படி இருக்குன்னா, அது கட்சியே குச்சியா போயிடுச்சு, அதுவும் இப்ப ரெண்டா போயிடுச்சு. இப்ப இந்த ரெண்டு இடத்துல தங்களை நிலைநிறுத்துறதுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் ஒன்று வேணும் அப்படின்னம்னா அது பெருந்தலைவர் காமராஜர் தான். எனவே அவர்கள் அதை பேசுகிறார்கள். சோ லெஃப்ட் வித் நோ ஆல்டர்னேட்டிவ்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இந்த தமிழ்நாட்டில் காங்கிரஸ்கள் இருக்கிறதுனால அவங்க காமராஜரை பேசுறாங்க. இதுல கார்த்திக் சிதம்பரம் இப்படி சொன்னாரு. அவர்கிட்ட நாம வைக்கிற கேள்வி என்ன, உங்களுடைய தற்கால சாதனைகளை சொல்லி நீங்க எதை ஓட்டு கேட்பீங்க? கேட்டிருந்தீங்கன்னா நீங்களே 4வது இடத்துக்கு வந்திருக்க மாட்டீங்க அப்படின்றதுதான். நீங்க இந்த சர்ச்சையை எப்படி பார்க்கறீங்க? அவர் ஒரு படி மேல போய் வேற ஒரு ஆழமான கேள்வியை எழுப்பியிருக்கிறார். காமராஜர் சர்ச்சைக்கு அப்பாற்பட்ட தலைவர், ஆனா காமராஜருக்கும் இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸுக்கும் காங்கிரஸ் தலைவர்களுக்கும் தொடர்பு இல்லை
அப்படின்ற ஒரு கருத்தை ஐயநாதன் முன்வைக்கிறார். அதற்கு முன்னாடி கார்த்தி சிதம்பரம் சொன்ன கருத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது பெருந்தலைவர் காமராஜரை பொறுத்தவரை தமிழகத்தில் அவரை விட்டு ஒரு அரசியல் இல்லை என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஒரு சிறந்த அரசியல் தலைவர் மட்டும் கிடையாது, ஊழலற்ற அரசாங்கத்தின் ஒரு தலைவராக விளங்கினார். இன்றைக்கு நீங்க இந்த 50 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி, காமராஜர் காங்கிரஸோட சீஃப் மினிஸ்டரா தான் இருந்தாரு, வேற காலத்துல அவர் சீஃப் மினிஸ்டரா இல்ல. அது இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸுடைய சீஃப் மினிஸ்டரா இருந்தவர், காங்கிரஸ் ஆட்சியின் பிரதிநிதியாக இருந்தவர், ஊழலற்ற காங்கிரஸ் ஆட்சியின் பிரதிநிதியாக தமிழகத்தில் இருந்தவர். அதனால தமிழகம், தமிழக மக்கள், ஊழலற்ற அரசாங்கம், பெருந்தலைவர் காமராஜர், இதைதான் நினைத்து பார்க்க வேண்டும். அவரை வேற மாதிரி சொந்தம் கொண்டாடலாம், அதன் பின்னால் பல விமர்சனங்களை இவர்களை போல விமர்சனங்கள் வைக்கலாம், ஆனா அதெல்லாம் எடுபடாது. என்னைக்குமே காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டரா தமிழகத்தை ஆட்சி புரிந்த ஊழலற்ற தலைவராக விளங்கினார். இதுதான் காமராஜர் அப்படிங்கிறது. பல்வேறு இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்து தமிழகத்தின் வளர்ச்சிக்காக, வளர்ச்சி பாதையில் தமிழகத்தை எல்லா துறைகளும், விவசாயம், எல்லா சகோதரி சொன்னாங்க, அந்த எல்லாமே தமிழ்நாட்டில் காங்கிரசுடைய முதலமைச்சராக தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்து சென்ற பெருந்தலைவர். இதுதான் பொருத்தமானது. ஆகையால அவரை முன்னிறுத்தி அரசியல் பிற கட்சிகள் ஆதாயத்திற்காக செய்கின்றன. காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் அதை நீங்க செய்யக்கூடாது, நாங்க தடுத்ததில்லை. எம்ஜிஆர் அவர்கள் பெயரை சொன்னதற்காக தேமுதிக தலைவர் விஜயகாந்த சட்டசபையில் கண்டித்த செல்வி ஜெயலலிதாவை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் காமராஜரை சொந்தம் கொண்டாடிய எந்த கட்சிகளுக்கும் நாங்கள் அப்படி கண்டனம் தெரிவித்ததில்லை. ஏனென்றால் பெருந்தலைவர் காமராஜர் என்று வரும்பொழுது அவர் ஒரு தத்துவமாக விளங்குகிறார். இல்ல, தமிழ்நாட்டின் தனி பெருமைக்குரிய ஒரு தலைவர் காமராஜர். அது யாருனாலும் அந்த லெகசியை கொண்டாடலாம்ன்ற ஒரு பெருந்தன்மையா நீங்க சொல்றீங்க. அதாவது காங்கிரஸ் கட்சியின் ஜனநாயகம், அது எங்களுடைய ஜனநாயகம். காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களை பாராட்ட வேண்டும். அதற்காக சரி, அந்த ஜனநாயகம் கொண்ட நல்ல தலைவர்களை கொண்டிருக்கிறோம். சொல்லி முடிச்சிடறேன். ஐ டோன்ட் திங்க் நான் உங்களை இன்டர்ஃபியர் பண்ணல. அந்த அளவில் பாத்தீங்கன்னா அது போன்ற காமராஜர் என்பவர் இன்றைக்கு ஒரு தனி நபரா பார்க்கப்படல. காமராஜர் ஒரு தத்துவம், தமிழ்நாட்டின் தனி பெரும் தலைவர். சிதம்பரம் சொன்னதை பொறுத்தவரை அவர் ஒரு நல்ல பத்திரிகை செய்தி ஒண்ணு கொடுத்திருக்காரு. இப்ப நீங்க எங்கள்கிட்ட அதை கொடுத்திருக்கீங்க. அதுல தெள்ள தெளிவா தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, காமராஜரை உள்ளடக்கிய அரசியல தான் அவர் பேசுறார். காமராஜரை விட்டு ஒரு அரசியலே அவர் பேசவில்லை. நல்ல கிளியரா இருக்கு. அன்னைக்கு அவர் இளைஞர் காங்கிரஸ் முன்னாடி பேசிய விஷயங்களை நான் கேட்டறிந்தேன். அவர் சொல்லியிருக்காரு, காமராஜர் ஆட்சி வர வேண்டும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மக்கள் முன் வைக்க வேண்டும். தமிழகத்தில் 50 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி இல்லை. அந்த காங்கிரஸ் ஆட்சி வருவதற்கான நிலைப்பாட்டை நீங்கள் எடுங்கள் என்று கூறுவதில் தவறில்லை. ஆனா அதே நேரம் காமராஜரை விட்டு ஒரு அரசியல் என்ற கண்ணோட்டத்தை இது கையில் எடுத்துக்கொண்டு அதை ஒரு விமர்சனமாக்கி சர்ச்சைக்குரிய பொருளாக்கி கொண்டு செல்வது என்பது நிச்சயமாக காங்கிரஸ் என்ன செய்ததுங்கிறாங்க. காங்கிரஸ் ஒண்ணும் செய்யாம 50 வருஷம் மக்கள் ஓட்டு போட்டாங்க காங்கிரஸ்க்கு. தயவு செஞ்சு போய் திரும்பி பாருங்க. தயவு செஞ்சு ஐயநாதன் சார் அவர்களே போய் திரும்பி பாருங்க. இல்ல அது வேற விஷயம். மகேஸ்வரி, உங்கள்ட்ட கேட்கணும் ஒரே ஒரு பாயிண்ட். காமராஜர் ஆட்சி அமைக்கணும் அப்படின்றது காங்கிரஸ்ல பழைய காங்கிரஸ், ஒரிஜினல் காங்கிரஸா இருந்தாலும் அல்லது காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி சென்று புதிதாக கட்சி தொடங்குற உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அதுதான் ஒரு முழக்கமாக இருக்கிறது. இப்ப கேள்வி, கார்த்தி சிதம்பரம் பேசின இந்த கருத்து புதிதாக முழக்கங்களை முன்வைக்கணும், புதுசா நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லணும், பழம் பெருமையை பேசக்கூடாது அப்படின்ற பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றது காமராஜருக்கு எதிரான பேச்சு, அவருடைய புகழை இருட்டடிப்பு செய்யக்கூடிய பேச்சுன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக அது அவருடைய புகழுக்கு இழுக்கு சேர்க்கின்ற, இருட்டடிப்பு செய்கின்ற ஒரு முயற்சி தான். சகோதரி விஜயதாரணி அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கடந்து ஒரு தலை சிறந்த வழக்கறிஞர். அவர்களுக்கு கட்சிக்காரர்களுக்காக வாதம் செய்து வக்காலத்து வாங்கி பழக்கமாகிவிட்டது. இப்போது அதைத்தே செய்கிறார். தனது கட்சிக்காரருக்காகத்தான் தன்னுடைய வாதத்தை இங்கே முன்வைக்கின்றார். அவர் தன்னுடைய கட்சிக்காரருக்கு அவரை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் துடிக்கின்றார். அதிலே தவறு கிடையாது. ஆனால் இன்றைக்கு கார்த்தி சிதம்பரம் மிக அழகாக, மிக தெளிவாக சொன்னார். அதாவது காமராஜர் ஆட்சி என்பது ஒரு மாயைன்னு சொன்னார். ஆக காமராஜரின் பெயரை சொல்லிக்கொண்டு யாரும் ஆட்சியை பிடிக்க முயற்சிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கார். இது தவறு என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஏனென்றால் காமராஜரின் புகழ் பாடாமல் இங்கு எந்த அரசியல் கட்சி தலைவரும் இல்லை, ஒன்றுமில்லை. இப்போது விஜயகாந்த் அவர்கள் மாநில அரசிற்கு எதிரான ஒரு போராட்டத்திலே கூட மக்களின் முதல்வர் என்று சொன்னால் அது காமராஜர் தான் என்று அவர்களே சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல,
பாஜகவை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் முன்னாள் மாநில தலைவர் அவர்கள் ஒரு பத்திரிகை பேட்டியிலே மிக அழகாக சொன்னார். இன்றைக்கு தமிழகம் பள்ளியிலும் சரி, சாலை வசதிகளும் சரி, அணைகளும் சரி ஒரு தன்னிறைவு பெற்றிருக்கிறது, இவ்வளவு வளர்ச்சி கண்டிருக்கிறது என்று சொன்னால் இவையெல்லாம் திராவிட இயக்கங்களால் கொண்டு வரப்பட்ட வளர்ச்சி அல்ல, காமராஜர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட வளர்ச்சி என்று தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கின்றார். ஆக காமராஜர் அவர்களது ஆட்சியை மீட்டு கொண்டு வருவோம் என்று சொன்னால்தான் மக்களை உங்களிடம் நம்பிக்கை வைத்து திரும்பி பார்ப்பார்கள். அது செய்ய காங்கிரஸ் தவறிவிட்டது. ஆகவேதான் 67 இழந்த ஆட்சியை இன்னும் எங்களால் ஈட்ட முடியவில்லை. ஆக இங்கே கொள்கை முரண்பாடு ஏற்பட்ட காரணத்தினால்தான் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு புகழுக்கு தொடர்ந்து களங்கம் ஏற்படுத்துகின்ற செயலிலே மத்திய அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ஈடுபட்ட காரணத்தினால்தான் நாங்கள் மக்கள் தளபதி ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு வெளியேறி அவங்க கட்சிக்காரருக்காக பேசுறாங்கன்னா நீங்க புதுசா தொடங்குற கட்சிக்காக நீங்க பேசுறீங்க. மாயைன்னு சொல்றது சரியா? அவங்க சொன்ன கருத்து. அதாவது சகோதரி அவர்கள் இப்ப இனிமே இருந்த கட்சியை விட்டுட்டு புதுசா தொடங்குற கட்சிக்கு வக்காலத்து வாங்குறாங்க. பரவாயில்ல, இருக்கிற இடத்துக்கு அவங்க விசுவாசமா இருக்காங்க, சந்தோஷம். நான் 26 வருஷம் இங்கே இருந்திருக்கேன், எங்கேயுமே போகாத ஆளு, இவ்வளவு கூட விசுவாசமா இல்லைன்னா அப்புறம் என்ன நியாயம் இது? பெருந்தலைவர் காமராஜருக்கு விசுவாசமா இருக்கிற ஆளு. அந்த அளவில் பாத்தீங்கன்னா அது கார்த்திக் சிதம்பரமா இருக்கட்டும், ஈவி.கே. இளங்கோவனா இருக்கட்டும், ஐயா மூப்பனாரே இருக்கட்டும், அவங்க பெருந்தலைவர் காமராஜரை குறித்து எந்த கருத்து சொல்லியிருந்தாலும் என்னை போன்றவர்கள் நிச்சயமாக அது மாற்று கருத்தாக இருந்தால் அதற்காக போராடுவோம், வாதாடுவோம். ஆனால் அவர் காமராஜரை உள்ளடக்கிய ஒரு ஆட்சியாக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் அப்படி ஒரு தெளிவுரையை கொடுத்திருக்கார். அதற்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு காமராஜருடைய ஆட்சி எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆட்சி. ஆனால் காமராஜர் பெர்ஃபார்ம் பண்ண காலம் என்ன? காங்கிரஸ் ஆட்சியில். அதை நாம் மீண்டும் மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டும். நீங்க வேற எந்த கட்சியோட திமுக ஆட்சியில கிடையாது, இல்ல வாசன் அவர்கள் தொடங்கிய கட்சி ஆட்சி காலத்தில் இல்ல என்ன சொல்ற மாதிரி தமிழர் கட்சி ஏதோ ஒன்னு ஆட்சி பண்ண காலத்துல இல்ல. அந்த மாதிரி கட்சி ஆட்சி எல்லாம் இல்ல, இப்ப வரல. இருந்தாலும் ஒருவேளை வந்தா கூட அப்படி கிடையாதுங்கிற. காமராஜருடைய ஆட்சி என்பது காங்கிரசின் ஆட்சி. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் அவர் அந்த செயல்பாட்டில் இறங்கினார். அவரால் காங்கிரஸால தான் அவரால் பண்ண முடிஞ்சது. காமராஜர் ஆட்சி என்று பேசுவது ஒரு மாயை அப்படின்ற கருத்தை நீங்க எப்படி பார்க்க? இல்ல, காமராஜர் ஆட்சி ஒரு மாயை என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தல, அதுதான் உண்மை. நான் பத்திரிகை நண்பர்கள் இல்ல இந்த செய்தியிலயும் அது இல்ல. சரி, அந்த வார்த்தை, அதாவது சொல்லாத வார்த்தைகளை சொல்லி ஒருத்தரை போட்டு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் யாராவது அது ஒரு மாயை என்று சொன்னால் இல்லை, அது ஒரு தத்துவம் என்று சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். அதற்கு நான் சவால் விட தயாராக இருப்பேன். ஒரு நிமிஷம் தயாராக இருந்தால் இவர் கார்த்திக் சிதம்பரம் சொன்ன அந்த செய்தியை அவருடைய கருத்தை ஆமோதிக்க கூடாது, அவர்களுக்கு வக்காலத்து வாங்க கூடாது. அதான் என்னுடைய கருத்து. நாம ஏன் அவரை துன்புறுத்தணும்? சொல்லாத சொல்லுக்கு ஏன் சொல்றாங்க? பத்திரிகையிலே வந்த செய்தியை படிக்கிறதுதான் சொன்னேன். செய்தி இப்ப அவர் கொடுத்த விளக்கம் இருக்கு, அன்னைக்கு அவர் பேசின டேப்பும் இருக்கு, அதையும் பார்த்தாச்சு. அதுல அந்த வார்த்தை பயன்படுத்த காமராஜர் ஆட்சி என்பதை நீங்கள் கொண்டு வர வேண்டும் எல்லாரும் சொல்றீங்க. ஆனால் இன்னைக்கு அதோட செயல்பாடு என்னன்னு அவர் கேட்டார். செயல்பாட்டில் இறங்கி அந்த ஆட்சியை பத்தி நாம் ஆலோசிக்க வேண்டும் என்ற அந்த கூற்றை தான் அவர் முன்வைத்து, அது உள்கருத்து அதுதான். அந்த அளவில் பாத்தீங்கன்னா காமராஜர் ஆட்சி அமைய வேண்டும் என்ற ஆதங்கத்தில் அதை வேற மாதிரி பிரதிபலிச்சிருக்காரு. ஆனா அவருக்கு வக்காலத்து வாங்குறதா நான் நினைக்கல. என்னை பொறுத்தவரை நான் பெருந்தலைவர் காமராஜருக்கு தான் வக்காலத்து வாங்குவேன். கடைசி வரை அதுதான் சாத்தியம். வக்காலத்து வாங்குபவராக இருந்தால் நிச்சயமாக கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் மாநில தலைவர் அவர்கள் முன்னிலையிலே தான் இது நடந்தது. அவர் மாநில தலைவர் அவர்கள் இனி எவரும் இது போன்று பேசக்கூடாது என்று வெறுமனே வாய்மொழியாக ஒரு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். இப்போது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு களங்கம் கற்பிக்கின்ற வகையிலே தொடர்ந்து அவர்களது கட்சிக்காரர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். இது இவர்களது கட்சிக்கு நல்லதல்ல. பொறுத்தவரை ஏற்கனவே எங்களுடைய தலைவர் திரு ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார். இது போன்றன்னு சொல்லாம அவர் கிளியரா சொல்லியிருக்காரு. கட்சிக்கு எதிரான எந்த கருத்துக்களையும் தவறாக பயன்படுத்தக்கூடிய யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இப்பயும் சொல்லியிருக்காரு. அந்த அளவில் பாத்தீங்கன்னா இது தவறு இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தவறு இருக்காங்கிறத மீண்டும் ஒரு ஆலோசனை செய்து கொள்ளலாம். இந்த செய்தியை பார்த்தா எனக்கு தவறு தெரியல. அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்களா? சரி, காமராஜரின் பெயரை சொல்லாமலே காங்கிரஸை இவர்களால் வளர்த்த முடியும், ஆட்சியை பிடிக்க முடியும் என்று அவர்கள் நம்புகின்றார்களா? அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்களா? பெருந்தலைவர் காமராஜர் என்பவர் காங்கிரசின் முதல்வர்.
அப்படிதான் அவர் செயல்பாட்டில் இருந்தார். காங்கிரசின் முதல்வராக வெற்றி கண்டவர். ஆகையால காங்கிரஸ் கட்சியை விட்டுவிட்டு காமராஜரும் கிடையாது, காமராஜரை விட்டுவிட்டு காங்கிரசும் கிடையாது. அதைதான் இவர்கள் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். காங்கிரஸோட இன்றைய எம்எல்ஏவும் முன்னாள் எம்எல்ஏவும் உங்க இருவருடைய நேரத்தையும் கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டாங்க. உங்களுடைய கேள்விகளை இடைவேளைக்கு பிறகு உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். எதிர்த்து பேசிட்டு மணி, நாம் தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி என்று முன்வைக்கும் அதே வேளையில் நம்முடைய சரித்திர சாதனைகள், சரித்திர தியாகங்களை மட்டும் வைத்து மக்களை கவர முடியாது. மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வகையில் நம்முடைய நிகழ்கால செயல்பாடு குறித்தும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் தொழில் வளம், இளைஞர் நலன், அடிப்படை வசதிகள் போன்ற தமிழகத்துக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை முன்வைக்க வேண்டும்னு கார்த்தி சிதம்பரம் சொல்லியிருக்கிறார். இதுல சொல்லாம விட்டதுன்றது மக்களுக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும், அந்த முதலமைச்சர் வேட்பாளர் இன்னாராக இருந்தால் மக்களிடம் நம்பிக்கை வரும் அப்படின்றது சொல்லாம விடப்பட்ட செய்தியா பார்க்க முடியுமா? பார்க்கலாம், அப்படியும் பார்க்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் நீங்க இதுல கவனிக்கணும். இது வந்து காங்கிரஸ் பார்ட்டி வந்து கடந்த 50 ஆண்டுகள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவர்கள் செஞ்ச காரியங்கள், ஹைகமாண்ட் வந்து எப்படி ஸ்டேட் யூனிட்டை ஹேண்டில் பண்ணிச்சுலாம் நீங்க பாத்தீங்கன்னா, கார்த்திக் பேசுறதுல வந்து அது ஒரு நல்ல நோக்கமாக இருந்தால், நான் மறுபடியும் சொல்கிறேன், கார்த்தி சிதம்பரம் பேசியதில் எந்த தவறும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் அதை இன்னும் நாசுக்கா பேசியிருந்தே சர்ச்சையை தவிர்த்திருக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி அவர் சொல்றது எல்லாம் கரெக்ட். நீங்க சொல்லக்கூடிய அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கான என்னுடைய பதில் என்பது, கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை ஹைகமாண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணிச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒன்றும் பெருசா எதுவும் பண்ணிட முடியாது. இந்த காமராஜர் ஆட்சி என்பதெல்லாம் வெற்று கோஷம் என்பது தேர்தல் நெருங்கும் போது நமக்கே தெரிஞ்சிடும். ஏதாவது ஒரு திராவிட கட்சியோடு இவர்கள் போய் சேருவதற்கு தான் முயற்சி செய்வார்கள். அவர்கள் யாரும் சேர்த்து கொள்ளவிட்டால் இவர்கள் தனியாக நின்று தோற்று போவார்கள். இதுதான் நடக்கிறது. இது நான் என்ன நினைக்கிறேன்னா, இதற்கான ஆரிஜின் எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 1971ஆம் ஆண்டு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றாக நடக்கும்பொழுது, இப்ப இருக்கக்கூடிய ரொம்ப பேருக்கு தெரியாது, இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, மக்களவை தொகுதிகள் 30 கையில் வைத்துக்கொண்டு 10 திமுகவிற்கு கொடுத்து விட்டு அனைத்து சட்டமன்ற தொகுதிகளையும் திமுக அவர்கள் விட்டு கொடுத்து விட்டார்கள். ஒரு தொகுதியில கூட காங்கிரஸ் நிக்கல. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு அது நம்புறது கூட கஷ்டமா இருக்கும். சோ இந்த வீழ்ச்சிக்கான ஆரம்பம் அன்று போடப்பட்டது. அதற்கு பிறகு சப்சிக்வெண்ட் இயர்ஸ்ல நீங்க கிட்டத்தட்ட 10 பொது தேர்தல்களை மாநிலம் கண்டது. அதுல பாத்தீங்கன்னா வந்து ஹைகமாண்ட் வந்து டெல்லியில வந்து அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து எம்பிஸ் இருந்தா போதும், அது 5 எம்பியோ 10 எம்பியோ, அதை தாண்டி வேற எதையுமே அவங்க சிந்திக்கிறது கிடையாது. சோ இந்த எலெக்ஷன்ல கூட, இப்ப வரக்கூடிய தேர்தலில் கூட நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து, இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கின்றன. அவங்களுடைய டெல்லி பாலிடிக்ஸ்ல என்ன ஆக போகுது நமக்கு தெரியாது. அப்படி ஒரு சூழல் நிலவும் பொழுது ஹைகமாண்ட் சொல்றதை தான் இவங்க கேட்கணுமே ஒழிய, இவர்கள் தனியாக எதுவுமே செஞ்சிட முடியாது. இப்ப உதாரணத்துக்கு 91ஆம் ஆண்டு தேர்தல் முடிந்தவுடன் ஒரு 2-3 ஆண்டுகள் காமராஜர் ஆட்சி என்று மிகப்பெரிய கோஷம், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள், மிகப்பெரிய மாநாடுகள் நடைபெற்றன. 96ஆம் ஆண்டு தேர்தல் நெருங்கும் பொழுது மூப்பனார் வெளியில வந்து அவர் திமுகவோட தான் போய் சேர்ந்தார். ஏன்னா ரியாலிட்டி, அப்ப நான் மூப்பனாரை கேட்டேன், நான் ஐயா இவ்வளவு பேசுனீங்களே என்பது யதார்த்தம் என்பது வேறுனார். அவர் சொன்ன வார்த்தை பாலிடிக்ஸ்ன்றது வேற, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுன்னாரு. ஒரு சிம்பிள் வார்த்தையில் அவர் முடிச்சாரு. சோ இதுதான் வந்து கடந்த கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல். ஆகவே இந்த காமராஜர் ஆட்சி என்பது வந்து அது ஒரு குறியீடு, அவ்வளவுதான். சிதம்பரமே பலமுறை சொல்லியிருக்கிறார். அதை தாண்டி இன்னைக்கு கார்த்தி சிதம்பரம் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. ஆனா அது எல்லாமே வந்து தேர்தல்கள் நெருங்கும் பொழுது பொருளிழந்த சொற்களாகத்தான் மாறி போகும். உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சது, காமராஜர் புகழ் பாடாமல் தமிழ்நாட்டில் காங்கிரஸை மீட்க முடியாதுன்றீங்க. காமராஜரே வாழ்ந்து காமராஜர் ஆட்சியை இழந்து, அல்லது வேண்டாம் தமிழ்நாடு வேண்டாம் அப்படின்னு முதலமைச்சர் பதவியை துறந்து டெல்லி அரசியலுக்கு போய் மீண்டும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்தப்போ அவராலேயே வெற்றி பெற முடியல. அதற்கு பிறகு எல்லா இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களே மிகச் செல்வாக்காக இருந்த மூப்பனார், வாழப்பாடு ராமமூர்த்தி போன்றவங்க காலத்திலையும் அதை மீட்க முடியல. மூப்பனார் தனியா கட்சி ஆரம்பிச்ச போது மணி சொன்ன ஒன்று திமுகவோடு சேர்ந்தது. அதே மூப்பனார் 2001 யாரை எதிர்த்து கூட்டணி சேர்ந்த கட்சி தொடங்கினாரோ அவங்களோட ஏடிஎம்கேவோடையும் கூட்டு சேர்ந்ததையும் பார்த்தோம். காமராஜர் ஆட்சியை காமராஜராலும் அமைக்க முடியவில்லை, மூப்பனாரும் அமைக்க முடியவில்லை. இப்போ நீங்க வெறும் புகழ் பாடுறீங்க. புகழ் பாடி உங்களுடைய வாக்கு சதவீதம் எல்லாம் ஒன்னு சேர்ந்தே 4.5% தான். இந்த 4.5% இப்ப பிரிஞ்சு இருக்கு. இது வந்து எப்படி நீங்க புகழை மட்டும் பாடி காமராஜர் ஆட்சியை நீங்க கொண்டு வந்துட முடியும்? இதுல வந்து அடிப்படையா சில விஷயங்களை, நான் சொல்ல வேண்டிய சில கருத்துக்களை மணி அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். இதுல அவங்க சொன்னாங்க, மாநிலத்தை பற்றி அகில இந்திய காங்கிரஸ் தலைமை கவலைப்படல. இங்க தமிழக காங்கிரஸை பற்றியோ தமிழக மக்களை பற்றியோ அவர்கள் சிந்திக்கவும் இல்லை, அவர்களை பற்றி கவலைப்படவும் இல்லை. அவர்களை பொறுத்த மட்டிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையிலே மட்டும்தான் அவங்களோட கன்சர்ன் எல்லாமே அதை மட்டும்தான் அதுல மட்டும்தான் இருந்தது. அதனால இதை பற்றி அவர்கள் சிந்திக்கல. அப்படி சிந்திக்காத காரணத்தினால்தான் தமிழகத்துல காங்கிரஸை நாங்கள் ஒரு வலுவான இயக்கமாக எடுத்து செல்ல இயலாமல் திராவிட இயக்கங்களை சார்ந்து
நின்றிருந்தோம். திராவிட இயக்கங்களுக்கு எங்கள் முதுகுகளை வாடகைக்கு விட்டுவிட்டு அவர்களை தூக்கி சுமந்தோம். இதுதான் நடந்த உண்மை. சொல்லலாம், இப்படி சொல்லலாம். குதிரை ஏறினதுனாலதான் இவங்க இவ்வளவு காலம் இருந்தாங்கன்னு சொல்லலாம். நீங்க சவாரி செஞ்சிட்டீங்கன்னு சொல்றாரு. பட் இப்ப புதிதாக தொடங்கக்கூடிய கட்சி ஜி.கே. வாசன் தொடங்குற கட்சி, காமராஜர் ஆட்சியை அவருடைய புகழை பரப்புவோம், மூப்பனார் ஐக்கானா காட்டுவோம் சொல்ற கட்சியாவது தனித்து நின்று ஏதேனும் சாதிக்க முடியுமா? தனித்து நிற்பதற்கான வலு இருக்கிறதா? நீங்க மீண்டும் ஆட்சியை பிடிப்போன்ற கோஷத்தை இப்போ வலுவிழந்து காங்கிரஸை பலவீனப்படுத்திட்டு நீங்க தனியா போய் நீங்க செஞ்சிட முடியுமா? பலவீனப்பட்டு போச்சு காங்கிரஸ். அதை பலப்படுத்தணும் என்று நாங்கள் மக்கள் தளபதி ஐயா ஜி.கே. வாசன் அவர்களை எவ்வளவோ அவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். ஆனால் அதையெல்லாம் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே நாங்கள் ஒன்றும் மனமகிழ்ச்சியோடு வெளியேறவில்லை. மன வருத்தத்தோடு தான் நம்முடைய தாய் வீட்டை விட்டு வெளியே வருகின்றோமே என்கின்ற மன வருத்தத்தோடு வேதனையோடு தான் நாங்கள் இப்போது வந்திருக்கிறோம். இப்போது எங்களுடைய கொள்கை என்னவென்றால், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படையான நிர்வாகம் என்கின்ற காமராஜருடைய கொள்கைகளை உள்ளடக்கிய ஒரு நல்லாட்சியை தமிழகத்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையிலேதான் காமராஜர் ஆட்சியை மீண்டும் மலரச் செய்ய வேண்டும் என்பதை எங்களுடைய கொள்கையாக கொண்டு இன்றைக்கு மக்கள் தளபதி ஐயா ஜி.கே. வாசன் அவர்களின் தனிமையிலே இன்றைக்கு நாங்கள் தனித்து வந்திருக்கிறோம். நிச்சயமாக எங்களால் காமராஜர் ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வர முடியும். ஏனென்று கேட்டால், இன்றைக்கு தமிழக மக்கள் 2 திராவிட இயக்கங்களின் ஆட்சியிலே மிகவும் அழுத்து போய் சலித்து போய் இருக்கிறார்கள். இதற்கு ஒரு நல்ல மாற்று தேவை என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாற்று சக்தியாக இன்றைக்கு ஜி.கே. வாசன் அவர்கள் தான் இன்றைக்கு இருக்கின்றார்கள். ஆகவே மக்கள், அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு பார்த்தால் இப்ப ரொம்ப பாப்புலரான சொற்கள்னா மாற்று, வெற்றிடம், இதெல்லாம் தான். மாற்றுன்றதை நீங்க ரொம்ப நாளா சொல்றீங்க, கொஞ்ச நாளா பாமக சொல்லுது, இப்ப 2-3 மாதமாக பாஜக சொல்லுகிறது. நீங்க குறுக்கிட்டீங்க. தலைவலியா சாரிடான் அப்படின்னு ஒண்ணு வரும்ல, அந்த மாதிரி இதெல்லாம் எங்க இருக்குது காங்கிரஸ்ன்றது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நீங்க காமராஜர் அவர்களை முதன்மைப்படுத்துகிறீர்களே, காமராஜர் அளவிற்கு உங்களை வளர்த்து கொண்ட தமிழக தலைவர் யார்? மூப்பனார் தன்னை வளர்த்துக்கிட்டாரு. எந்த அளவுக்கு வளர்த்துக்கிட்டாரு அப்படின்னோம்னா, காங்கிரஸ் கட்சியில மற்ற மாநிலங்களில் ஏற்படுத்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய மத்திய அரசினுடைய மத்திய தலைமையினுடைய ஆளா இருந்து 100 முதலமைச்சர்களுடைய ராஜினாமாக்களை பெற்றார் பெருமையெல்லாம் இருக்கு. நான் கேட்கறது தமிழ்நாட்டுல மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவராக அவர் இருந்தாருன்னு நீங்க சொல்ற வாதமே ஒரு தேர்தல் கணக்கு அடிப்படையில ஒரு டிஸ்பியூட்டுக்குரியது. 1989 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக 2ஆக பிரிந்து திமுக பலவீனமான நிலையில் தேர்தலை சந்திச்சப்ப ராஜீவ்காந்தி மூப்பனாரைத்தான் முதலமைச்சர், மூப்பனார் தலைமையில காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு 17 முறை தமிழ்நாட்டுல தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். அப்ப அவங்களால 28-29 இடங்களுக்கு மேல வெற்றி பெற முடியல. அவ்வளவு செல்வாக்காக காங்கிரஸ் ஒன்றாக இருந்து ராஜீவ்காந்தி இருந்தே சாதிக்க முடியாத மூப்பனார் வெற்றி பெற்றார், மூப்பனாரிடம் அவ்வளவு செல்வாக்கு இருந்தது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்றேன். ஒண்ணு, மத்திய தலைமையிடம் அவருக்கு இருந்த செல்வாக்கு மக்களிடம் இருந்துச்சு. ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக சேவல் ஜெயிச்சது 29 இடம், 27, இவர் 26, ஒரு சீட்டு தான் கம்மி. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அன்னைக்கு அந்த எதிர்பார்ப்பிற்கு கிடைத்த பதில் 26 சீட்டு. 3வது இடம் இருக்கட்டும், ஆட்சியில் திமுக, எதிர்க்கட்சியாக அதிமுக, 3வது இடத்துல காங்கிரஸ் இருக்கட்டும், ஒரு சீட்டு தான். ஆனா முதல்ல அந்த கட்சி 158 திமுக, ஆனா பின்னாடி தோக்குது. எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னீங்கன்னா, ஒரு நம்பிக்கையான ஒரு சின்னமாக ஒரு பிரதிபலித்தார். அதனால்தான் மூப்பனாரை இவங்க மக்கள் தலைவர் எல்லாம் சொல்றாங்க. நான் கேட்கறது என்னன்னா, இந்த கடந்த 10 ஆண்டு காலத்துல இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை உந்தியவர், இந்த நாட்டுக்கு பல்வேறுபட்ட திட்டங்களை தந்தவர், ஒரு நிதி அமைச்சராக இருந்தவர், அப்படி இப்படிலாம் சொல்றாங்கல்ல சிதம்பரத்தை. சிதம்பரம் தலைமையில் நாங்கள் காமராஜருடைய ஆட்சி அமைப்போம்னு சொல்லுங்க. காமராஜர் இல்ல, இறந்துட்டாரு, 75 இறந்துட்டாரு. இன்னைக்கு 39 வருஷம் ஆச்சு. காமராஜர் ஆட்சி இவர் அமைப்பார்னு ஒரு தலைவர் சொல்லுங்க, இல்ல கும்பலா ஒரு 4 பேர் அமைப்பாங்கன்னு சொல்லுங்க. வாசன் அமைப்பாருன்னு சொல்றாங்களே, முடியாது. இவர் என்ன சாதிச்சார்? ஒரு கப்பல் துறை அமைச்சரா இருந்து என்ன சாதிச்சாரு? எங்க பேச்சே வரலையே. தங்கள் அளவிற்கு, காமராஜர் அளவிற்கு அகில இந்திய ரீதியில மக்கள் மனதில் நீங்க வளர்த்து கொள்ளாமல் அந்த ஆட்சி அமைப்போம். இன்னொரு துறைமுகம் இப்ப காமராஜர் துறைமுகம் என்று அதற்கு பெயர் சூட்டியவர், அங்கே எண்ணூர் துறைமுகத்திலே காமராஜருக்கு சிலை எழுப்பியவரே மக்கள் தளபதி ஜி.கே. வாசன் அவர்கள். காமராஜரை இருட்டடிப்பு செய்தது மத்திய அரசுன்னு சொன்னீங்க. அதே பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சி தான் எண்ணூர்ல காமராஜர் பெயர் வைக்கிறதுக்கு அனுமதித்தது.
அதனால அவங்க வந்து காமராஜருக்கு எதிராக அகில இந்திய தலைமை இருந்தது அப்படின்ற வாதத்தை மறுக்கக்கூடியதாக இந்த நிகழ்வு இருக்குன்னு நான் சொல்றேன். கர்ம வீரர் காமராஜர் சிலையை சத்தியமூர்த்தி பவனிலே நாங்கள் நிறுவினோம். அந்த சிலை திறப்பு விழாவுக்கு சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. முன்னாள் மாநில தலைவர் அவர்கள் ஞானதேசிகன் அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள். ஆனால் அவர்களும் வரவில்லை. அவர்களது பிரதிநிதியாக அரசியல் ஆலோசகராக இருக்கின்ற அகமது பட்டேல் அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்தோம், அவரும் வரவில்லை. தமிழகத்திற்கு பொறுப்பாளராக இருக்கின்ற முகுல் வாஸ்னிக் வருவார்கள் என்று எதிர்பார்த்தோம், அவரும் வரவில்லை. அதே போன்று உறுப்பினர் அட்டையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதெல்லாம் நீங்க அந்த நேரத்துல நீங்க சொல்லல. அந்த நேரத்துல காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்தார். அன்றைக்கு சொல்லாம ஞானதேசிகன் இன்றைக்கு சொல்வது என்பது அரசியலுக்காக சொல்றதா தான் பொருள் கொள்ள முடியும். நீங்க குறுக்கிட்டீங்க. அதாவது இன்றைக்கு அவங்க சகோதரி இதெல்லாம் சொல்றாங்க. என்னுடைய கேள்வி 2. காமராஜர் அவர்களை இருட்டடிப்பு செய்ய வேண்டும் என்று அகில இந்திய தலைமை ஒருபொழுதும் நினைக்கவில்லை என்பதற்கான ஆதாரம் இருக்கிறது. ஒன்று, நீங்க சொன்ன எண்ணூர் துறைமுகத்துக்கு அந்த பெயரை வைத்தது அன்னை சோனியா காந்தி அவர்களும் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய ஒப்புதலின் பேரில் தான் வைக்கப்பட்டது. அவர் கப்பல் துறை அமைச்சராக இருந்தது கப்பல் துறை அமைச்சராக இருந்தது காங்கிரஸ் ஆட்சியில். அதை மறந்து விட்டு பேசுகிறார்கள். தனியாக வாசன் அவர்கள் ஆட்சின்னு ஒண்ணும் இல்ல. காங்கிரஸ் உடைய ஆட்சியில கப்பல் துறை அமைச்சராக இருந்து மேலிடத்தின் ஒப்புதல் மன்மோகன் சிங் அவர்களின் ஒப்புதலை பெற்றுதான் பண்ண முடியும். அந்த ஒப்புதலை கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை பார்க்க வேண்டும். இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் ஏர்போர்ட்டுக்கு பேரை மாத்தணும்லாம் சொன்னப்ப அந்த விஷயங்கள்ல எந்த அளவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை, அதையெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ இதுக்கும் ஒப்புதல் கொடுக்காம இருக்கலாம்னா காமராஜருக்கு எதிராக இருந்தால் அதை செய்யவில்லை. காமராஜர் பெயர் நிலைநிறுத்தி நிற்க வேண்டும் என்று செய்தார். அது மட்டும் கிடையாது. இன்றைக்கு இவங்க சொல்றாங்க காமராஜர் சிலை திறப்பதற்கு யாருமே வரல. காமராஜர் சிலை அங்கு வைப்பதற்கே அனுமதி அன்னை சோனியா காந்தி அவர்கள் தான் சத்தியமூர்த்தி பவன்ல வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது. ஞானதேசிகன் அவர்கள் மட்டுமே செஞ்சிட முடியுமா? மேலிட தலைவரிடம் கேட்டுதானே செய்ய முடியும் அவங்களே சொல்றாங்க. அவங்களோட அனுமதியோடு தானே செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அன்னை சோனியா காந்தி அவர்கள் வர முடியவில்லை என்று 2 பக்க கடிதத்தை, காமராஜர் அவர்கள் புகழ்பாடிய கடிதத்தை அந்த மேடையிலேயே திரு ஞானதேசிகன் அவர்கள் வாசித்து காமிச்சாரு. அது மட்டும் கிடையாது, அங்க வந்திருந்த தலைவர்கள் திறந்தவங்க யாருன்னா காங்கிரசின் முதலமைச்சர், கேரளா முதலமைச்சர் திரு ஓமன் சாண்டி அவர்களும், திரு மல்லிகார்ஜுன கார்கே முன்னாள் மத்திய அமைச்சர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களின் ஒப்புதலை பெற்று தான் நடத்தினாங்க. என்னால் வர முடியவில்லை, என் சார்பாக நீங்கள் சென்று நடத்துங்கள் என்று அன்னை சோனியா காந்தி அவர்கள் கூறியதன் காரணமாகத்தான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஓமன் சாண்டி அவர்களோ மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ தனி கட்சி ஆரம்பிச்சோ இல்ல வேற கட்சிக்கோ போல, அவங்க காங்கிரஸ் கட்சியில அன்னை சோனியா காந்தி அவர்களின் ஒப்புதலை பெற்று அதன் பின்னர் ஒரு குறியீடுதான். அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஒரு குறியீடுதான் அமைக்கிறதுனால ஒரு தலைமை ஆட்சி. அது மட்டும் இல்ல, ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன். உறுப்பினர் அட்டையில காமராஜர் படம் போடக்கூடாதுன்னு பேசினாங்க. நான் ஒரு நிமிஷம் தெளிவு பண்ண விரும்புறேன். காமராஜர் படத்தை போடக்கூடாதுன்னு சொன்னா இவ்வளவும் நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. அதே நேரம் மூப்பனார் அவர்கள் படம் போடக்கூடாதுன்னு ஒரு கதையை சொன்னாங்க. மூப்பனார் அவர்களுக்கு இன்னைக்கு காங்கிரஸ்ல எந்த தலைவர் ஜி.கே. வாசன் தலைவராக மாநில தலைவராக இருக்கும் போதே அவர் கையெழுத்து கொடுத்த அச்சிட்டு கொடுத்த உறுப்பினர் அட்டையிலேயே காமராஜர் படம் இல்ல ஈ.வி.கே. இளங்கோவன் காட்டினார். இதெல்லாம் விவாதத்துக்கு அது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சு, மூப்பனார் அவர்களுடைய இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த தலைவருக்கும் காங்கிரஸோட சொத்துல சமாதியே கிடையாது. சி சுப்பிரமணியத்துக்கும் கிடையாது, ராஜாஜி அவர்களும் கிடையாது, காமராஜருக்கே கிடையாது. ஆனா மூப்பனார் அவர்களுக்கு மட்டும்தான் அன்னை சோனியா காந்தி அவங்க ஒப்புதலோட அந்த இது வழங்கப்பட்டு அங்க சமாதி வழங்கப்பட்டு காங்கிரஸ் சொத்துல இன்னைக்கு இருக்கு. அன்னை சோனியா காந்தி அவர்கள் அவருடைய இறுதி சடங்குக்கு போனாங்க. அந்த அளவுக்கு தமிழக தலைவர்களை மதிக்கக்கூடிய எங்களுடைய மேலிட தலைமை ஒருபொழுதும் அவர்களை தள்ளிவிட்டு ஒரு அரசியலை தமிழகத்தில் செய்ய வேண்டும் என்று நினைக்காது. விவாதம் இல்ல, காமராஜர் ஆட்சி அது தொடர்பாக என்னன்னா அதாவது இந்த சொத்தை உருவாக்கியது காமராஜர். 2வது விஷயம், சகோதரி சொல்லும்போது சொன்னாங்க காங்கிரஸ் முதல்வராக இருந்து காமராஜர் சாதித்தார்னு. இல்ல, காங்கிரசினுடைய முதல்வராக இருந்து எத்தனை பேர் சாதிச்சாங்க? பக்தஜனம் சாதிச்சாரா? காமராஜர் என்கின்ற மனிதர் ஒரு விஷனரி ஃபார் தமிழ்நாடு, ஒரு முன்னோக்கு கொண்டவர். அவர் தன் அளவில் சாதிக்க நினைத்ததை பல விடயங்களை மத்திய அரசு அதிகாரிகளுக்கு எதிராக போய் புல்டோஸ் பண்ணி சாதிச்சிருக்காரு. அதை நீங்க அப்படி சொல்லிட கூடாது. இப்ப தனி கட்சி ஆரம்பிக்கிறதுன்றது இப்ப மூப்பனாரே ஆரம்பித்து அதை நடத்த முடியாமல் தான் அவரு அடுத்த ஸ்டேஜுக்கு போனார். இப்ப 96ல வந்தது தன்னெழுச்சியான ஒரு பிளவு.
அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வந்து அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இருந்த கோபத்தை நன்றாக புரிந்து கொண்டு மூப்பனார் வெளியில வந்தார். இன்னைக்கு அந்த மாதிரி சூழல் கிடையாது. ஆகவே அத்தகைய வெற்றியை வாசனால் ஈட்ட முடியுமா என்பது மிகவும் ஒரு சிக்கலான கேள்வி. அதே மூப்பனார் 98ல 3 சீட்டு தான் ஜெயிக்க முடியும். 99 மக்களவை தேர்தல் அவரால் வந்து சில ஜாதி கட்சிகளோடு தான் நிற்க முடிந்தது. அந்த சுமையை புரிந்து கொண்டு 2001 அவர் நீங்க சொன்ன மாதிரி வந்து எந்த அதிமுகவை எதிர்த்து அவர் கட்சி துவங்கினாரோ அதே அதிமுகவோட அவர் போய் சேராரு. துரதிருஷ்டவசமா 2 மாதங்களில் அவர் இறந்து போகிறார். அவர் மட்டும் போல அவரோட காங்கிரஸையும் அழைத்துட்டு போனார். நான் என்ன சொல்றேன்னா, தனியாக கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கே 4.5% வாக்குகள் தான் இருக்கக்கூடிய சூழலில் தனியாக ஒரு கட்சி அதுல இருந்து பிரிஞ்சு ஆரம்பிச்சு கட்சி நடத்துறதுன்றதெல்லாம் பிராக்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து ஏதாவது ஒரு திராவிட கட்சியின் கூட்டணி இல்லாமல் நீங்கள் தேர்தலை சந்திக்க முடியாது. கட்சியை நடத்த முடியாமல் காங்கிரஸோடு தமாகவை இணைக்கவில்லை. உண்மையில் நடந்தது என்னன்னா, அன்னை சோனியா காந்தி அவர்கள் மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களிடம் கேட்டுக்கொண்டதற்கு காங்கிரஸோட சேர்த்தது சொல்லல. தமாக மிக மிக வலுவான நிலையிலே இருந்தது. இல்ல 96ல வலுவாக இருந்தது. திமுகவோட கூட்டணி சேர்ந்தது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே 20 எம்பிக்களை ஜெயிக்க முடிஞ்சது. ஆனா 98ல அந்த எண்ணிக்கை 3ஆக சுருங்கினது. 20 வந்து 3ஆக சுருங்கியது. சிதம்பரம், டென்னிஸ், மயிலாடுதுறையுடைய எம்எல்ஏ எம்பி ஒருவர். அதற்கு பிறகு உங்களால வந்து பெரிதாக சோபிக்க முடியல. மூப்பனார் ஆனா இன்னொரு விஷயம் இருக்கிறது. ஒரே ஒரு நிமிஷம். 2 சட்டமன்ற தேர்தல்களை மூப்பனார் உயிருடன் இருந்தபோது 2 சட்டமன்ற தேர்தல்களை சந்திக்கிறார் வலுவாக. ஒன்று 96 அது திமுகவுடன் சந்திக்கிறார். 2001 அவர் அண்ணா திமுகவுடன் சந்திக்கிறார். தனியாக அவர் சந்திக்கவில்லை. நீங்க சொன்ன மாதிரி 89ல ராஜீவ்காந்தி 13 முறை தமிழகம் வந்து 26 சீட்டுகளை பெற்ற காங்கிரஸ் கட்சி அதே மூப்பனாருக்கு அந்த முடிவெடுக்கக்கூடிய அந்த டிசிஷன் மேக்கிங்ல அவர் பவர்ஃபுல்லா இருந்தப்ப கூட அவராலேயே கூட ஒரு சட்டமன்ற தேர்தலை தனியா சந்திக்க முடியல. இதுதான் இன்றைய ரியாலிட்டி. நான் மணியை கொஞ்சம் மறுக்கிறேன் இந்த இடத்துல. 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் இருந்த பத்திரிகையாளர்கள். நான் அரசியல்வாதியாகவும் இருந்தேன். அப்ப நாங்கெல்லாம் மதிமுக கூட்டணியில் இருந்தோம் 96ல. 96ல் கலைஞர் கருணாநிதி மீண்டும் முதல்வர் ஆனதற்கு காரணம் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்கிய அரசியல் எழுச்சி. நீங்க ரஜினி சொல்றாரு, ரஜினி தான் அது காரணம் சொல்றாரு. அதெல்லாம் சும்மா பேச்சு. 98ல போச்சு. அதே மாதிரி 99 அந்த தோல்வி அவர் சாதாரணமா எடை போடுறாரு. 2 கட்சிகளுக்கு இடையே ஒரு மூன்றாவது கட்சியாக உருவாக்கணும். நீங்க சொல்லுங்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 96ல கருணாநிதி மீண்டும் முதலமைச்சராக இருக்கு மூப்பனார் காரணம்னா, மூப்பனாரால ஏன் 2001ல தனியா ஒரு தேர்தலை சந்திக்க முடியல? 2 வருஷத்துல அவரால் ஏன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பெரிதா வெற்றி பெற முடியல? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 99ல அவர் தனித்து நின்று வந்துட்டு அவர் காட்டினார் இல்லைங்களா, மக்களவை தேர்தலில் காட்டினார் இல்லைங்களா, ஒரு தனித்த பலம் காட்டினார். ஜெயிக்கலையே. 99ல 0. ஜெயிப்பது என்பது வேறு. இங்க 98ல கட்சி தொடங்கி 2 ஆண்டுல தொடங்கின ஆண்டுல 100% வெற்றி பெற்ற ஒரு கட்சி. 98ல 3 தான். சிதம்பரம் ஜெயிச்சார், நாகர்கோயில்ல டென்னிஸ் ஜெயிச்சார், மயிலாடுதுறையில இன்னொரு எம்பி ஜெயிச்சார். உண்மை என்ன பின்னணி அது? கோவை குண்டுவெடிப்புக்கு பிறகு முக்கியமான விஷயம் 12ஆம் தேதி 13ஆம் தேதி குண்டு வெடிக்கிறது. நம்ம 19ஆம் தேதி தேர்தலை நடத்துறோம். பின்ன அவங்க தோக்காத என்ன பண்ணுவாங்க? அப்ப அண்ணா திமுக அன்றைக்கு கிடைத்த வாழ்வு கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு. 99ல் பாஜகவினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு இந்த காங்கிரஸை கொண்டு ஒரு வலிமையான 3வது கட்சியாக உருவாக வேண்டும் என்று மூப்பனார் எடுத்த முயற்சி தான் 99ல தனித்து போட்டியிட்டது. ஆனா பின்னாளில் அவருடைய கட்சியினருடைய வற்புறுத்தல், அதாவது காங்கிரஸ்காரராக அவர் இருந்தார், மதச்சார்பின்மை கொள்கையில நம்பிக்கை கொண்டிருந்தார், பிஜேபியோடு அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை, இறுதி வரையிலும் அவர் தன்னை ஒரு காங்கிரஸ்காரராக நினைத்தார் என்பது மாற்று கருத்துக்கு இடமில்லாத ஒரு கருத்து. அதே வேளையில் தேர்தல் களத்தில் மக்கள் செல்வாக்கில் அவர் வெற்றி பெற இயலாமல் போனதுன்றதும் மறுக்க முடியாத கருத்து. நாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறிய தமாக ஜெயிக்கவே இல்லைன்னு 99ல காங்கிரஸ் 2 சீட்டாவது ஜெயிச்சோம். மயிலாடுதுறையும் 2001 சிவகங்கை சுதர்சன் ஆட்சி ஜெயிச்சோம். இதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு நடுவழியில அதிமுக எங்களை கைட்டு விட்டாச்சு. உங்களுக்கு ஒரு சிறிய இடைவேளை. நான் தனியாக போட்டிட்டு 2 சீட்டு ஜெயிச்சோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். எதிர்த்து பேசிட்டு காமராஜர் ஆட்சி என்ற முழக்கம் காலத்தின் தேவையா, பொருத்தமற்றதா, அல்லது இன்றைக்கு எடுபடாமல் போகக்கூடிய ஒன்றா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். காலத்தின் தேவை என்று 28% பேரும், பொருத்தமற்றது என்று 14% பேரும், எடுபடாது என்று 58% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு மணி, பெருவாரியானவங்க 54, 58 வந்து எடுபடாதுன்னு சொல்றாங்க. ஏன் அவ்வளவு நெகட்டிவா பாக்குறாங்க? கார்த்தி சிதம்பரம் சொன்னது கரெக்ட்னு தெரிய வருதோ, அப்படி இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் 2 தலைமுறை ஓடி போச்சு உங்களுக்கு வந்து. ஸோ நீங்க புதிய புதிய பிரச்சனைகள் வருது. காமராஜராலேயே மீண்டும் ஆட்சிக்கு வர முடியல. அப்படி அன்னைக்கு எனக்கு அதில் என்ன சந்தேகம் வருது, நான் காமராஜர் ஒரு குறியீடு, எளிமை, நேர்மை,
பொது வாழ்க்கையில் தூய்மையாக இருந்தது, ஒரு வெளிப்படையான நிர்வாகம், சமூக நீதி, இதெல்லாம் இன்றைய தலைமுறை விரும்பலன்னு இதுக்கு பொருளா? அப்படி எடுத்துக்க வேணாம், அப்படி சுருக்கி பார்க்க வேணாம் நம்ம. ஏன்னா இவங்க வெத்து சொல்லாடல்களாகவே காமராஜர் ஆட்சின்னு இந்த காங்கிரஸ்காரர்கள் பண்ணி அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வருது. உங்களுக்கு என்ன, நீங்க வாழ்ந்தும் காமிக்கணும். இன்னைக்கு காங்கிரஸோட அதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி காமராஜரை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்கவாசி இது போன்ற முடிவுகள் தான் வரும். இந்த முடிவை நீங்க எப்படி பார்க்கறீங்க? என்னை பொறுத்த வரைக்குங்க, காமராஜர் ஆட்சி என்பது இன்றைக்கு காலத்தினுடைய கட்டாயம். இன்றைக்கு அது மிக மிக தேவை. ஏன்னா ஊழல் அனைத்து மட்டங்களிலும் இன்றைக்கு புறையேறி போய்விட்டது. அதே போன்று காமராஜர் அவர்கள் இலவச கல்வி கொண்டு வந்தார். ஆனா இன்றைக்கு கல்வி என்பது ஏதோ பேசக்கூடியவர்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. இன்றைக்கு ஒரு ஊழலற்ற நேர்மையான நல்லாட்சி வேண்டும். ஆக காமராஜர் ஆட்சி தான் ஊழலற்ற ஆட்சி. ஆகவே அப்படிப்பட்ட ஆட்சி என்பது இன்றைக்கு ஒரு தேவையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, கல்வி என்பது இன்றைக்கு ஒரு கடைச்சரக்காகிவிட்டது. கற்பிக்கப்படாமல் விற்கப்படுகின்ற ஒரு நிலை இருக்கிறது. சோ இது போன்ற நிலைகள் எல்லாம் தீர வேண்டும், மாற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக காமராஜர் ஆட்சி தான் வேண்டும். அது மட்டுமல்ல, கல்வியில திறக்கிறது வரலையும் போனது காங்கிரஸ் தலைமையிலான சாதனைகளை ஒரே ஒரு நிமிடம் வேறு எவரும் செய்யவில்லை. ஒன்றும் இல்ல, இன்றைக்கு 67க்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திராவிட இயக்கங்கள் ஏதேனும் ஒரு அணையை, ஏதேனும் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை அவர்கள் நாங்கள் உருவாக்கினோம், எங்கள் ஆட்சியிலே உருவாக்கப்பட்டது என்று சுட்டிக்காட்ட முடிகிறதா? பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்கக்கூடிய முயற்சியாலும் முறியடிக்க முடியாது. அந்த சாதனை யாரும் மறுக்கல. சாதனை ஆட்சி, சரித்திர ஆட்சியை மீண்டும் தமிழகத்திலே மக்கள் தளபதி ஜி.கே. வாசன் அவர்கள் தலைமையிலே படைக்க வேண்டும். பொதுத்துறையை சிறுமைப்படுத்தி அந்த பொதுத்துறையை தனியார் கொடுக்கிற முயற்சியும் காமராஜர் வழிவந்த காங்கிரஸ்காரர்கள் சொல்றவங்களால தான் எடுக்கப்பட்டது. காமராஜர் காங்கிரசின் முதல்வர் அப்படின்ற கருத்தை விஜயதாரணி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல சந்தேகம் இல்ல. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் காமராஜரை காங்கிரஸ்காரராக மட்டும் பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அதான் நான் மறுத்துட்டேன். அவர் முதல்வர், எத்தனையோ பேர் காங்கிரஸ் முதல்வராக இருந்தாங்க, யாருக்கும் பெருமை இல்லை. ஆனா நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, இந்த காமராஜருடைய பெருமையை மத்திய அரசுல இருந்தவங்க, அந்த கட்சியில இருந்தவங்க பேசியிருக்கிறாங்களா? பட்டாபி சீதாராமையா அவனுடைய படத்துக்கிட்ட காமராஜர்னு பேரை போட்டு நூற்றாண்டு விழா கொண்டாடினாங்க மும்பையில. அது மட்டும் இல்ல, காமராஜர் ஒரு லெஜெண்ட்னு என்னைக்கு சோனியா காந்தி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இன்னொன்னு, தமிழர்களுடைய உணர்வுகளை, தமிழர்களை மதிக்காத காரணத்தினால்தான் காங்கிரஸ் வீழ்ச்சி விட்டுறது. இன்னைக்கு அதே காரணத்தினால காமராஜருடைய பெயரை வச்சு தங்களை தூக்கி நிறுத்திக்க பாக்குறாங்க. இது நடக்காது. அது மட்டுமல்ல, சிதம்பரம் இந்த பத்திரிகை செய்தி கொடுத்திருக்கிறார். இதுல எந்த இடத்திலும் காமராஜரை விட்டு நாங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை என்கின்றதாக எந்த வரியும் இல்லை. அதற்காக வருத்தம் தெரிவித்ததாகவும் மன்னிப்பு கேட்டதாகவும் இல்லை. கடைசி கேள்வி, காமராஜருடைய லெகசி, அவருடைய பாரம்பரியம் காங்கிரஸ் உரிமை கொண்டாடுது. இன்றைக்கு அந்த பாரம்பரியத்தை காங்கிரஸ் மட்டும் உரிமை கொண்டாட முடியுமா? அந்த லெகசிக்கு இவர் தான் பிரதிநிதி அப்படின்னு ஒரு தலைவரை காங்கிரஸால உங்களால சொல்ல முடியுமா? நிச்சயமா. அதாவது காமராஜரை பொறுத்தவரை அவருடைய லெகசியை ஒரு நாளும் விட்டுட்டு காங்கிரஸ் ஒரு முழக்கத்தை வைக்க முடியாதுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அவர் காங்கிரசின் முதல்வர் தான். அவர் செயல்பட்டது காங்கிரஸ்காரராகத்தான். அதே நேரம் நாம் குறிப்பா பார்க்க வேண்டும். இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரம் சொன்னதை இவங்க எல்லாம் பேசுறாங்க. ஆனா நான் இப்ப ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புறேன். தூர்தர்ஷன் அன்னைக்கு நம்ம திறந்த காலத்துல இருந்தது, எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு புதிய தலைமுறை வந்த உடனே அந்த ஊடகத்தோடைய ஒரு இதே பொதுவே வேற மாதிரி மாறி இருக்கு இல்லையா? ஆகையால ஏதோ ஊடகங்களே தப்புங்கிற மாதிரி தூர்தர்ஷனை பார்த்து முடிவு எடுக்க முடியாது. புதிய தலைமுறை வந்ததால என்னமோ அந்த ஒரு பெரிய, அதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனா மக்களின் பார்வை என்பது திரும்பி இருக்கு. அது மாதிரிதான் இது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த அரசியல்ல அது போன்ற உதாரணங்களை நாம் எடுத்து, காமராஜரின் ஊழலற்ற ஆட்சி, சிறந்த ஆட்சி, வளர்ச்சி எல்லாம் தான். ஆனா அதே நேரம் ஒரு புதுப்பொலிவுடன் காங்கிரஸை முன்னிறுத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்திலே தவறு இல்லை. காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும். ஒரு நேர்பட பேச்சு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வழியை